மம்மி. என்னது மம்மியா? மன்னிச்சுங்க அம்மா, அம்மானு கூப்பிடுறதுக்கு போயெல்லாம் மறந்து போய் மம்மின்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். ஏமா தினைக்கும் கையில ஒரு ஆப்பிள வச்சுக்கிட்டு கவ்விக்கிட்டு இருக்கீங்களே, அப்படி இந்த ஆப்பிள்ல என்னதான் இருக்குது? யோ, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்டயே வரமாட்டாரு. ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு சாப்பிட்டா எவனுமே கிட்ட வரமாட்டான். என்ன பிரதர், எப்பவுமே நைட்ல தான் பெட்டி எடுத்துட்டு வெளியில போவ, இன்னைக்கு பகல்லையே கிளம்பிட்ட? அம்மா, அல்வா கொடுக்கறதுக்கு பகலா இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன? அரசியல்வாதி கையில உண்டியல், ஐயா கையில பொட்டி, ரெண்டுமே கலெக்ஷனுக்கு தான். ஓம் சக்தி பராசக்தி ஓம். இங்க வா. ஐயோ என்னங்க பண்றீங்க? ஐயோ விடுங்க, இது பாவங்க. ஐயோ வேண்டாங்க. என்னங்க இது? பூஜைக்கு கொண்டு போற சாம்பிராணி நெருப்புல சிகரெட் பத்த வச்சிட்டீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா புருஷனையே எதிர்த்து பேசுற? அடி பாவி சிஸ்டர், WWF ரேஞ்சில தள்ளி விட்ட பத்தியா? ராஜேஸ்வரி பாவம், நெருப்பெல்லாம் கொட்டி போச்சுல்ல, போயிட்டு போது பரவாயில்ல. உன் கையால் அந்த நெருப்பெல்லாம் எடுத்து வச்சு அம்பாளுக்கு சாம்பிராணி பூஜை காமி. நீ அம்மன் பக்த, தீ மிதிக்கிறதையே பூ மிதிக்கிறதா சொல்ற கூட்டம். உன் கையாலேயே அந்த நெருப்பெல்லாம் அள்ளி போட்டுருமா? ஏய், நான் உட்குற எட்டு போறே. அம்மா கண்மணி தொடாதம்மா, நெருப்பு. அம்மா எனக்கு தெரியுமா, இந்த நெருப்பை நானே எடுத்து போடுறேன். ஐயோ வேண்டாம். ஓம் சக்தி பராசக்தி ஸ்வாஹா சதா நமோஸ்தே. ஓம் சக்தி பராசக்தி ஜெய பூதாத்திஹாரிணி. ஓம் சக்தி பராசக்தி தேவி காலராத்திரி நமோஸ்தே. என்னங்க இது? சாம்பிராணி நெருப்பா இல்ல சாமந்துவா? சின்னஞ்சிறு சிசு கபகபன்னு அள்ளி போடுது. உன் பொண்ணுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாத்தியா? நெருப்ப கையால அள்ளி போடுறா. சும்மா இருக்கம்மா, ஜூனியர் ஆத்தாவே எதிரில வந்தா மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம், நாமே சாமி ஆட ஆரம்பிச்சிருவோம். வந்துருங்க. ஜெய சர்வகதே தேவி காலராத்திரி நமோஸ்தே. ஏன்பா டிரைவர், ஆந்த்ராக்ஸ் போடுற உடம்பு பூரா அள்ளி பூசிக்கிட்டா மாதிரி அனாவசியமா டென்ஷனா இருக்கிறீங்க, என்ன விஷயம்? அது இல்ல சக்தி, பச்சை குழந்தை கையால நெருப்பள்ளி போடுது. அத பெத்த அப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இங்க நடக்கும். ஏன்பா, நம்ம முதலாளி என்ன பாசமலர் சிவாஜி கணேசன ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பலன்னு ஒரு பொம்பளைய கட்டிக்கிட்டாரு, கடமைக்காக ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாரு. அவருக்கு பணம் தான் முக்கியம், மத்த எல்லாம் அப்புறம். சரி சக்தி, ஐயா தான் ஆம்பளை, பாசம் இல்ல. பக்கத்துல இருக்காளே அக்காகாரி, அவளு கூட இறக்கும்ல? இறக்கமா? அவன் லேடி இல்லப்பா, பெரிய கேடி. அவளுடைய லொள்ளு தாங்காம கல்யாணத்தன்னைக்கு அவ புருஷன் ராத்திரில கக்கூஸ் வென்டிலேட்டர் வழியா எஸ்கேப் ஆயிட்டான். இன்னி வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே சக்தி? வேலு, சக்தி இந்த பொட்டியை பாண்டிச்சேரி பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு பொட்டி கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து. சரி சக்தி. என்னங்க நீங்க அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி ஒரு பொட்டியை கொடுக்குறீங்க, ஒரு பொட்டியை வாங்க சொல்றீங்க. லேட் ஆகுது, நீ கிளம்பு. இவன் ஏன் இப்படி குதிச்சு குதிச்சு போறான்? அவன் பெரிய பக்தி மான் இல்லீங்களா, அதனாலதான் இப்படி. ஏய் பாத்ரா பத்ரா, ஏங்க தினைக்கும் பொட்டிக்குள்ள கஞ்சாவை வச்சு இத கொண்டு போய் பாண்டிச்சேரி பாத்திட்டு கொடுத்துட்டு வா, இத கொண்டு போய் திருச்சி பாத்திட்டு கொடுத்துட்டு வான்னு சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவன் கேட்டிருப்பானா? சுத்த முட்டாப்பாய. கரெக்ட். நான் எப்பவுமே முட்டாளங்களை தான் வேலைக்கு வச்சுக்குவேன். கரெக்ட். சக்தி என்னாச்சு? ரேடியேட்டர் பாயிலாயிருச்சு. தண்ணி ஊத்தலாம் சரியா போயிடும். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்த வயல்ல ஆடு மேயுதே. தண்ணி எங்க கிடைக்கும்? அது ஒருத்தன் போறான். அண்ணே அண்ணே ஆடுனே, அட ஆடுனே ஆடுனேன்னா என்னையவா? ஆமா, ஒன்ன தாண்டா மடைய ஆடுறா.
நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் நம்மள ஏன் ஏய், ஆட சொல்றா? ஆடுறா. ஓ, இருங்க இருங்க பிரியப்பட்டு கேக்குறான். சரி ஆடி வேண்டியதா செல்லாத்தா ஏ மாரியாத்தா கடி கும்மா ஏ கும்தல கடி ஐயோ, கும்மா ஏ வயல்ல கும்மா ஆடுறா. ஏ கும்மா ஏ கும்மா ஏ கும்மா கும்மா வயல்ல ஆடுறா. வயல்ல ஆடவா இருங்க இருங்க. ஓ நல்ல ஆடுறம் இருக்கு அதான் ஒன்ஸ் போர் கேக்குறான். ஐயோ வயல்ல ஆடுறானே அடே ஆடுடா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஐயோ ஐயோ கருப்பு டைனோசர் மாதிரி இருந்துகிட்டு என் வயல்லாம் நாசம் பண்ணிட்டானே. இவனை சும்மா விடக்கூடாது. டே கோதண்டம் கோதண்டம் கந்தசாமி முருகேஷ் எல்லாரும் வாங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க? யோ, விடுங்கண்ணா. ஆளை பார்த்தா வெளியூர்கார மாதிரி இருக்காரு. இவரை ஏன் அடிக்கிறீங்க? சக்தி நீ ஏன் நியாயத்தை கேளுமா? நான் காரை நிறுத்திட்டு வந்தனா ம். இந்த ஆளு வயல்ல ஆடுறான்னாரு. ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாருன்னு ஆடினேன். இது தப்பா சக்தி? ஆளை பார்த்தா அப்பாவியா இருக்காரு. இவரை போய் அடிக்கிறீங்களே. போங்க போங்கய்யா, போய் உங்க வேலையை பாருங்க. அம்மா சக்தி நீ மட்டும் வரலன்னா இவங்க மிதிய மிதிச்சு என்ன சாணி ஆக்கிருப்பாங்க. நல்ல வேலை அந்த ஆத்தா தான் உன்னை அனுப்பிச்சிருக்கா. சக்தி எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. உன்னை என் தங்கச்சி நினைச்சுக்கிறேனே. தங்கச்சியா? நானா? ஆமா ஆத்தா மேல சத்தியமா சொல்ற. சக்தி நீ தான் தங்கச்சி. உண்டே வேலைக்கு இன்னைக்கு விடுதலை. சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க, இல்ல நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். நீ எப்படி வெளியே நிக்கிற? நியாயமா நீ உள்ளலாம் இருக்கணும். நான் எதுக்கு உள்ள போகணும்? பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன். தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸில் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா சிட்டி 6 மாசம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு பாட்டில் பிளேடு சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியாம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? இப்போ ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கேன்டா. என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். கடனை கடனை கடனை. தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறு வேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குழுக்கல்ல என் பேர் வந்துருச்சுன்னா நல்ல பையன் 10 நாள்ல கொடுத்துருவான். தலைவானங்க உள்ள வைங்கடா. வாயா. அப்பா சாமி, பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு பால் சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வர சொன்னேனே, பால் எங்க? பாலாவும் இருக்கு பிஸ்தாவும் இருக்கு. பால் தாமா இல்ல. பால் என்னாச்சு? ராஜேஸ்வரி அம்மா அபிஷேகத்துக்கு எல்லா பாலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களாமா, நாம சாப்பிடறதுக்காக பால் வாங்குறோம், அவங்க சாமிக்கு ஊத்துறதுக்காக பால் வாங்குறாங்க. இதை இப்படியே விட்டீங்க, ஒரு நாளைக்கு நம்ம பங்களால பால் பத்தியே போயிடும். நெல்லடி, பால் எங்க எடுத்துட்டு போற? அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. ஓஹோ, அம்மா குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பாலை அம்மன் குளிக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா? ஏன் உங்க ஆத்தா பாலை தவிர வேற எதுலயும் குளிக்காத? அப்பா சாமி, கெரோசின் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் ஆத்தாவுக்கு கெரோசின்ல அபிஷேகம் பண்ணு. கொண்டாப்பி. கொடு. வேண்டாங்க. கொடு. வேண்டாங்க. கொடு. போ.
ஆத்தா, அவ என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது தெரியாம செய்யறா. அவ சொல்றத கேட்கலன்னா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதனால நான் தினமும் செய்யற பாலாபிஷேகமா இதையும் ஏத்துக்கமா. நமஸ்தே சரண்யே சிவே சானுகம்பே நமஸ்தே ஜகத்வ்யாபிகே விஸ்வரூபே நமஸ்தே ஜகத்வந்தே பாதாரவிந்தே நமஸ்தே ஜகத்தாரிணி ஜாகிருதே நமஸ்தே ஜகச்சின்ய மானஸ்வரூபே நமஸ்தே மகாயோகினி ஞானரூபே. அம்மா இந்தாங்க அபிஷேக பாலை சுண்ட காய்ச்சி கொண்டாந்துருக்கேன். இதுக்கு மேலேயும் காய்ச்சினா பால் கோவா ஆயிடும். என்னம்மா அது பால் மண்ணெண்ணையா மாறிடுச்சு. இது என்ன தில்லு முல்லா இல்ல திருவிளையாடலாம்? ஐயோ, இது என்ன அம்மாவுடைய வாயா இல்ல அரக்கோணம் ரயிலா புகையா கட்டிக்கிட்டு இருக்குது? சரிதான், பாட்டு பாட்டா பத்திக்கிட்டு புகை வருது. அம்மா எதுக்கு நான் ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்ன ஆத்தா இது? உன் பாதப்பட்ட இடத்துல பாலா வழியுது. ஆத்தா, வேப்ப மரத்துல இருந்து பால் வழியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கோட்டை மாரியம்மன் கால்பட்ட இடத்துல கூட பால் வழியுதே. என்ன நினைச்சு அங்க பாலாபிஷேகம் பண்றா. அந்த பக்தி இங்க பாலா வழியுது. ஆத்தா, உங்க அண்ணனுக்கு பார்க்கடல்னா பிடிக்கும், உனக்கு பாலாபிஷேகம்னா பிடிக்கும். சரி சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். 4 எழுத்து கத்துக்க சொன்னா நடந்துகிட்டே எழுதுறியே, அப்படி என்னதான் எழுதுற? நீயே பாரு. திமுக துணை. இது என்ன கட்சி பேரா? இல்ல, கடவுள் பேரு. திருமயிலை முண்டக கன்னி துணை அப்படிங்கறத சுருக்கமா திமுக துணைன்னு எழுதிருக்கேன். அப்படியா? அப்போ முன்னால ஒரு ஆவியும் சேர்த்துக்க. ஆவா? சரி. இதுக்கு என்ன அர்த்தம்? அதிமுக துணை அப்படின்னா அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னி துணை. எப்படி? ஆத்தோய், உனக்கு இருக்கிற இட்லி ஜென்ட்டுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, லண்டன்ல இருக்க வேண்டிய ஆளு. என்ன இட்லி ஜென்ட், என்ன இட்லி ஜென்ட். ஜுவாலாமுகி, 16 வருஷத்துக்கு அப்புறம் என் யாகம் பலிச்சிடுச்சு. கோட்டை மாரியம்மன் கண்மலரை எடுக்கிற சக்தி உனக்கு வந்துருச்சு. இப்பவே போ. நான் இப்பவே போய் கோட்டை மாரியம்மன் கண்மலர எடுக்கிற. ஆடு வெட்டி பொங்கலிட்டு தேலி மீனை சமைச்சு கருங்கோழி முட்டை பொரிச்சு தலைவாழைய விரிச்சு அடுக்கடுக்கா படைச்சிருக்கும் பருவதங்கா போல வாராளாம் கோட்டை மாறி. யாரப்பா நீ? ஏய் கழுவி, பட்ட பகல்ல லாந்திர புடிச்சிட்டு வரைய, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு தாப்பா பைத்தியம். ஆத்தா உனக்கு நொல்ல கண்ணை கொடுக்கல, நல்ல கண்ணை கொடுத்திருக்கா. அப்படி இருந்த கண்ணை தேடி அலையிறிய. நான் கண்ணை தேடி வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஏய், ஏதோ அந்த முத்து மாரியம்மா உனக்கு ஒரு சித்து வேலையை கொடுத்திருக்கா, அதை வச்சு பொழைச்சுக்க. பேசாம வந்த வழியை பார்த்து போ. 16 வருஷம் கழிச்சு வந்திருக்க, நான் எடுக்காம போக மாட்டேன். டேய் நில்றா, நான் இந்த ஊருக்கு காவக்காரி. என்னோட உத்தரவு இல்லாம இந்த எல்லைக்குள்ள நுழைய முடியாது. போனா போய்தான் பாரு. என் கண்ணை பறிக்க என் மண்ணுக்கே வந்துட்டியா? இது சக்தி பூமிடா, இதுக்குள்ள வர முடியாத. சாபம் உனக்கு. இந்த முறை மன்னிக்கிற, போயிடு போ.
தம்பிங்களா நில்லுங்க. ஆஹா பாத்தியா ஐயா, வேலை இல்லைன்னு நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறி போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே. தம்பிங்களா, இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா? இல்ல, சரக்கு கோளாறு. சரக்கு கோளாரா? மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு. கள்ளச்சாராய பாட்டியாடா நீங்க? இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடி போயிட்டு இருக்கோம். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா? பாத்தியாயா, மெத்தனாலை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனதே. டேய், பிஞ்சு பூ மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுலயே பீடி குடிக்கிறியாடா? ஐயோ, நான் புடிக்கிறது அஞ்சு குமாரி பீடி தான். உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறடா போறேன். தொட்டில யாரா? அது என் தம்பி. அவனையும் கெடுத்துறாதா? நான் உனக்கு எடுக்கிறதா? நீயே போய் எட்டி பாரு. எட்டி பாக்குறதுக்கு அவன் என்ன கிணறாடா? எதை பார்க்க சொல்றான்? என்னடா இது? ஒரு குவார்டர்ல மூடிய கழட்டிட்டு அதுல நிப்புல மாட்டி ராவா அடிக்கிறானேடா. தொட்டில் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், குவார்டர் குழந்தைய இப்பதான்டா பாக்குறேன். ஏண்டா டேய், இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாராடா? அவரே என்ன கேட்க போறாரு, அவர் வேற வாங்கிப்பாரு. குழந்தை அழுவுது, முளை கையில பண்ண முடியா? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. ஒரு குவார்டர் வாங்கினா 2 அவிச்ச முட்டை இலவசம்னு போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா. ஏய் நில்லு. பாத்திரத்துக்கு மேக்கப் எல்லாம் போட்டு பத்திரமா எங்க எடுத்துட்டு போற? இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆத்தாவுக்கு படைக்கிறதுக்காக கூழ எடுத்துட்டு போறேன். ஏமா, அது என்ன ஆடி மாசம் வந்தா மட்டும் ஆத்தாவை கூழ் ஊத்துறீங்க? மத்த மாசங்கள்ல ஊத்தினா ஆத்தா ஒத்துக்காதா இல்ல ஜீரணமாகாதா? ஒரு கல்லுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு புடவை கட்டி ஆத்தான்னு சொல்றீங்களே, பைத்தியக்காரத்தனமா இல்ல? இது எவ்வளவு பரவாயில்லையே. வேளா வேலைக்கு டிஃபன் மீல்ஸ் இதெல்லாம் வேற கொடுக்கறாங்களே. ஏமா, சில எங்கேயாவது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடுமா? நீ ஒண்ணு செய், இத கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிடு. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு சைனீஸ் ஐட்டமா செஞ்சு உன் ஆத்தா கொண்டு போய் கூட சந்தோஷமா சாப்பிட்டோம். இது தப்புங்க. என்னடி பாக்குற? தண்ணி 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 குடிங்க குடிங்க. ஆத்தா!